இது கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கா இருக்கா இருக்கா? எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க? எதுக்கு தேவைப்படுது தம்பி? கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க. எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி இருக்கு? எந்த மக்களின் பிரச்சனை? ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு 14,000 ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போராடினானே, அப்ப வந்தீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த தொகை தான் போராடினீங்களா? இல்ல இந்த பகுதி நேர ஆசிரியர் முழு இதுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா, அதுக்கு போராடினீங்களா? அதுக்கு வந்தீங்களா? அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை? செவிலியர் போராட்டம் இல்ல வேளாண்குடி மக்களின் போராட்டம்? இப்ப கல் இறக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சியா எடுக்கிறாரு, அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா? இப்ப மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் உண்ணா போராடிட்டு இருக்காங்கல்ல, அது மக்களின் பிரச்சனை இல்லையா? அதுக்கு எங்க போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம்? போராட்டம்ங்கிற சொல்லு உங்களுக்கு எங்க இருக்கு? பயன்தான். இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான். ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான். அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எதிர்த்து பேசுவீங்க? எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்க திமுகவை எதிர்த்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க? தம்பி, மல்லிகை பூவாலையும் மயில இறகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது. அது கூட நின்றுக்கிட்டு எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? சரி, இவ்வளவு பேசுனீங்க. என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அழைப்பானையை ஒட்டணும்? அது அவசியமானதா? அந்த அழைப்பானையை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல. கிழிச்சா என்ன, அதை வச்சிருந்தா உனக்கு என்ன? கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடிச்சு சீரோட இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடிச்சு இழுத்துட்டு போனேன்? அது ஓய்வற்ற ஒரு ராணுவ வீரரை, என் வீட்டில் இருக்கிற ஒருவரை அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையா? அதை சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையா? இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட்? ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க, அம்மா திலகபாமா பேசியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹீமே, அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு. மற்றவங்க நியாயத்தை பேசு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும். விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ? நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய? மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போட போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காம இப்ப திறக்க வேண்டிய தேவையா வந்தது? இத்தனை கேள்வி கேட்டல, இதுக்கெல்லாம் வாய் திறக்கல. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேளு, நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட். இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு. இருங்க, நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவ போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துகிட்டவனா இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லயே சொல்றாரு. அப்படின்னு சொன்னது யாரு? உங்க ஐயா சொன்னாருன்னு இப்ப இருக்கிற ஐயா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. இப்ப என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்க பெரியார். ஒன்னு பெரியார தலைவராக ஏற்றிருக்கிறீங்க. அப்ப என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இல்ல அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்தான் கேட்கிறேன், இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்கிறேன். பெரியார பெரிய பெரியார்னு தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னதுதான். இப்ப அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்ப எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்க தலைவர் சொன்னதுதான்ப்பா நாங்க கடைபிடிக்கிறோம், அதுல உங்க கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கேன்? நாங்க திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்க வெளியில நடமாட முடியுமான்னு பாருங்க. அமைதியா போங்க, அமைதியா போங்க. Taste the Daily.